வணக்கம். கோலம் சீரீஸில் நம்ம பார்க்குற செகண்ட் வீடியோ இது. ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் 2 கோலம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் கோலம் வந்து இதுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கலாம். பட் இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட இது ரொம்ப அழகாக போட முடியும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கோலத்துக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4x4 புள்ளி வச்சுக்கணும். 4x4னால் எப்படின்னா ஒரே வரிசையில் 4 புள்ளி ஈவனாக கேப்போட வச்சுக்கணும். அதுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்று வர மாதிரி அடுத்த வரிசையில் மறுபடியும் 4 புள்ளி, அப்புறம் 3ஆவது வரிசை 4ஆவது வரிசை. ஸோ 4 வரிசையில் 4 புள்ளி வைக்கிறது தான் 4x4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இது எல்லாமே ஒரு புள்ளிக்கு அடுத்து கீழே வர மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து டயக்னலாக இந்த 4 புள்ளியும் சேர்கிற மாதிரி ஒரு லைன் போடுறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இந்த ஏற்கனவே போட்ட லைன் கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியில் இருக்கிற இந்த 2 புள்ளியையும் இந்த 2 புள்ளியையும் சேர்த்து இந்த நடு புள்ளி வழியாக கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே இந்த சைட்லேருந்து திருப்பி போடலாம். ஸோ ஒரு 4x4 கோலத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இப்போ சென்டரில் இங்கே ஒரு இமேஜினரி டாட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ், இந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன், ஒரு ஹார்ட் ஷேப்டு டிசைன் மாதிரி இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இதை இன்னும் எப்படி கிராண்டாக எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கார்னரில் ஒரு பெட்டல் டிசைன் மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இதே டிசைனை நம்ம இந்த பெட்டலை வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த 2 சுடிக்கும் நடுவில் ஒரு தோரணம் மாதிரி ஒரு விளக்கு வச்ச மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து முடிக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம போட்டாச்சு. ஃபைனலி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த சுடியிலேருந்தே ஆரம்பித்து ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்டடாக இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு பெட்டல் டிசைன் கொடுத்துட்டு மற்றதுக்கெல்லாம் கர்வ்ஸ், இந்த மாதிரி கர்வ்ஸ். ஸோ இது ஒரு சிம்பிள் டிசைன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி ரொம்ப அழகாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம பார்க்க போகிற கோலம் வந்து சிவராத்திரி, பிரதோஷ நாட்கள், இந்த மாதிரியான நாட்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கோலம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5x5 பேட்டர்ன், அந்த பேட்டர்னில் புள்ளி வச்சுக்கணும். 5x5னா 5 புள்ளி முதல் வரிசையில், இதே மாதிரி மொத்தம் 5 வரிசை வைக்கணும். ஒரு புள்ளிக்கு கீழே இன்னொரு புள்ளி வர மாதிரி. இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் வந்து மூணாவது வரிசையில் இருக்கிற 3வது புள்ளி. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்வஸ்திக் டிசைன். ஸ்வஸ்திக் இஸ் அ சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ அந்த டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுதான் ஸ்வஸ்திக் டிசைன். இதுக்கப்புறம் நம்ம இதையே அப்படியே எலாபரேட் பண்ணுறதுக்கு இந்த எண்டிங்லேருந்து டயகனலாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 4 பக்கமும். அதுக்கப்புறம் மறுபடியும் டயகனல் லைன். இப்போ இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்டட் அண்ட் கர்வ் லைன். இப்படி முடிச்சுக்கலாம். அண்ட் பாக்கி 4 பக்கமும் ஒரு புள்ளி இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சிறுநீர் வைக்கிற மாதிரி 3 லைன்ஸ் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு டாட், மேலே வந்து ஒரு ஜோதி. இந்த கோலத்தை கண்டிப்பாக பூஜை அறை இல்லை ஒரு மேடை அந்த மாதிரி இடங்களில், நம்ம கால் படாத மாதிரி இடங்களில் மட்டும் இதை போடலாம். பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். இது கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.